சொல்லுங்கள். நீங்கள் டேப்லெட் போடவே இல்லை இன்னும். நான் வேணா எடுத்து தட்டுமா? இல்லை ஜெனி, நீங்கள் வைங்க. ஆமாம், தம்பி என்ன பண்ணுறான்? அவனுக்கு பால் கொடுத்துட்டீங்களா? இல்லை மேடம், தம்பி எதுவும் வேணான்னு சொல்லிடுச்சு. வேணாம்னு சொல்லிட்டானா? அவன் நைட் டின்னர் சரியாக சாப்பிடல. இல்லை மேடம், நீங்கள் வற்புறுத்தி கூப்பிட்டனால ஒரு இட்லி தான் சாப்பிட்டது. அப்படியே வச்சுட்டு எழுந்துருச்சு. வர வர ரொம்ப சேட்டை பண்ணுறான். என் பேச்சு கேட்குறதே இல்லை. என்ன நினச்சிட்டு இருக்கான்? கோவத்தில் எதுக்கு சாப்பாட்டில் காமிக்கிறான்? 2-3 நாள் சரியாக சாப்பிடவே இல்லை. நீங்கள் பால் எடுத்துகிட்டு போய் கொடுங்க. அவன் கொடுக்கலாம் என்கிட்ட சொல்ல, நான் பார்த்துக்கிறேன். மேடம், இதுக்கு இவ்வளோ டென்ஷனாக வரீங்க? முதல் டேப்லெட் போடுங்க ஃபஸ்ட்டு. ஜெனி, அது மேடம், நான் சொல்கிறத கேளுங்க. முதல் டேப்லெட் போடுங்க, அப்புறமா இது வந்தாலும் பேசலாம். நான் டேப்லெட் போட்டேன். நீங்கள் போய் அவனுக்கு பால் கொடுங்க. இல்லை மேடம், நான் ஒன்று சொன்னால் தப்பாக எடுத்துக்க மாட்டீங்களே. சொல்லுங்கள் ஜெனி. கொஞ்சம் நேரம் ஃப்ரீயாக இருக்கட்டும் மேம், விடுங்க. அதான் வேணான்னு சொல்லுதில்ல, கம்பேர் பண்ணாலும் கண்டிப்பாக குடிக்காது. தம்பியை பற்றி உங்களுக்கு தெரியாதா? இவன் ஏன் இப்படி பண்ணுறான்? என்னால் முடியல ஜெனி. இவன் இப்படி பார்க்குறதுக்கு. யார்கிட்டையும் சரியாகவே பேச மாட்டேங்கிறான். எது பேசினாலும் கோமாவே தான் பேசுகிறான். சரியாக சாப்பிட்றதில்ல, தூங்குறதில்ல. என் பையனை பார்க்க எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஜெனி. எல்லாரும் சொல்கிறாங்க, நானும் சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. கொஞ்சம் கோவத்தை தகர்த்தி வச்சுட்டு என்னவா இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் மேம். தம்பி விஷயத்துலேயும் சரி, உங்கள் லைஃப் விஷயத்துலேயும் சரி, நீங்கள் கொஞ்சம் நிதானமாக யோசிங்க. யோசிக்கிறேன் ஜெனி. மனசே சரியில்லை ஜெனி. மனசுக்கு ரொம்ப பாரமாக இருக்குது. ஒரு விதமாக ஒரு மாதிரி ரொம்ப இறுக்கமாக கஷ்டமாக இருக்க மாதிரி இருக்குது ஜெனி. அதான் இருக்கவே இருக்காங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ். அவங்க கிட்ட போய் சொல்லிட்டு வந்துருங்க, எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸா? ஆமாம் மேம். எனக்கு ஒரு கஷ்டம்னா, எனக்கு நிறைய சொந்தக்காரங்க இருக்காங்க. ஆனால் எல்லாருமே நான் கெட்டு போகணுன்னு தான் நினைப்பாங்க. நான் சந்தோஷமாக இருக்கிறத பார்த்து யாரும் சந்தோஷப்பட மாட்டாங்க. கண்டிப்பாக இவன் என்னடா அதுக்குள்ளே இப்படி முன்னேறி வந்துட்டா அப்படின்னு தான் மேம் நினைப்பாங்க. எனக்குன்னு இருக்க ஃப்ரெண்ட்ஸே வேறு. அவங்கக்கிட்ட போய் சொல்லிட்டு வந்தேன்னா எல்லாம் அவங்க பார்த்துப்பாங்க. கண்டிப்பாக மேம். என்ன சொல்கிறீங்க ஜெனி? அது யார் அந்த ஃப்ரெண்ட்ஸு? அதான் கோயில், சாமி. நீங்கள் வேறு சும்மா இருங்க ஜெனி. அதெல்லாம் அவங்க கைவிட்டு ரொம்ப நாளாச்சு. அவங்களே தான் எனக்கு எல்லாமா நான் நினச்சிட்டு இருந்தேன். இப்போ பாருங்கள், என் பசங்க 2 பேர் எப்படி இருக்காங்க, நான் எப்படி இருக்கேன்ட்டு எதுவாக இருந்தாலும் அவங்ககிட்ட தான் ஃபஸ்ட்டு சொல்வேன். இப்போ அவங்க என்னை கைவிட்டுட்டாங்க. என்ன மேடம், நீங்கள் ஒரு கஷ்டத்தை வச்சதுமே அவங்கள மறந்துட்டீங்க பார்த்தீங்களா? இதுதான் மேம் நாம. ஆனால் அவங்க அப்படி கிடையாது. கெட்டவங்கள நல்லா பார்த்துப்பாரு, நிறைய அள்ளி கொடுப்பாரு, ஆனால் கை விட்டுருவார். நல்லவங்கள சோதிப்பார் மேம், கண்டிப்பாக கைவிட மாட்டாங்க. நான் சொன்னேனேன்னு நீங்கள் வேணாலும் பாருங்களேன் மேடம். யோசிச்சு பாருங்கள், அவங்க கூட இல்லாமல் இந்த நிலைமைக்கு வந்தீங்க. அவங்க கூடயே தான் மேம் இருக்காங்க. அப்பப்போ கொஞ்சம் அவங்க விளையாட்டை காமிச்சிட்டு இருக்காங்க, அவ்வளோதான். அதுக்கெல்லாம் நம்ம சோர்ந்து போனால் எப்படி? அதுக்கெல்லாம் அவங்க இல்லைன்னு சொல்லிடுவீங்களா? எவ்வளோ கஷ்டங்கள் உங்களுக்கு. அவ்வளோத்தையும் தாண்டி ஒரு உமனாக இருந்து ஜெயிச்சு இப்போ நம்பர் 1 பொசிஷன் இருக்கீங்க. அது அவங்க இல்லாமலாம் கண்டிப்பாக நடந்திருக்காது. அது உங்களுக்கு நல்லாவே தெரியும். இன்றைக்கி ஒரு கஷ்டம் கொடுத்துட்டாங்கன்னே அவங்கள வேணான்னு சொல்லிடுறீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க மேம். கண்டிப்பாக நம்ம கூட இருப்பாங்க. இதுக்கு ஒரு சொல்யூஷன் கண்டிப்பாக அவங்க தருவாங்க. கவலைப்படாதீங்க மேம். உடனே உடஞ்சிட்டா எப்படி இவ்வளோ தூரத்துக்கு வந்தீங்க சொல்லுங்கள்? உடனே உடஞ்சிட்டா எப்படி மேடம்? எனக்கு தெரிஞ்சு அவங்கள கஷ்டத்தை கொடுத்து பார்த்தாருன்னா கூடிய சீக்கிரமே ஒரு சந்தோஷத்தையும் கொடுக்க போகிறாங்க. அப்படி நினச்சிக்கோங்க மேடம். நானும் அப்படி தான். நான் ஒரு நாள் கஷ்டப்பட்டேன்னா மறுநாள் எக்ஸ்ட்ரா சேர்ந்து சந்தோஷம் கிடைக்கும். அதெல்லாம் ஆண்டவன் பண்ணுறது தான் நான் நினச்சிப்பேன். என்ன சொல்கிறீங்க ஜெனி? அப்படியா? என்ன மேடம் சிரிக்கிறீங்க? நிஜமாலுமே உங்களை சமாதானப்படுத்துறதுக்குலாம் நான் சொல்லலை. நான் அனுபவப்பட்டிருக்கேன், அதனால தான் சொல்கிறேன். கண்டிப்பாக உங்களை கைவிட மாட்டார். உங்களுக்கு நல்லதே நடக்கும் மேடம். ஜெனி, நீங்கள் பேசுனதில் எனக்கு கொஞ்சம் பாரம் குறைஞ்ச மாதிரி இருக்குது. ஆமாம், அவர் கொடுக்குறாரோ இல்லையோ, நீங்கள் கொஞ்சம் ஹாப்பினஸ் கொடுத்துருக்கீங்க. இப்போ கொஞ்சம் பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குது. எல்லாம் அவங்களோட வேலை தான் மேம். அவங்க கூட நீங்கள் கஷ்டப்படுறீங்க, நீ இப்போ இப்படி பேசுன்னு கூட என்ன சொல்லியிருக்கலாம்ல. ஓ, நல்லா பேசுகிறீங்க. சரி, இங்கே பக்கத்தில் ஏதாவது கோயில் இருக்கா என்ன? இருக்கே, நிறைய கோயில் இருக்குது. நான் அடிக்கடி ஒரு கோயிலுக்கு போவேன். அங்கே போனேன்னா கண்டிப்பாக நான் என்ன சொன்னாலும் அது நடக்கும். எனக்கு அது நம்பிக்கை. நானும் அனுபவப்பட்டிருக்கேன். ஏன் மேம், நீங்கள் போகிறீங்களா? நீங்கள் சொன்ன மாதிரியே அதான் என்னை பாருன்னு சொல்லியிருக்காங்கல்ல, அதான் போய் பார்த்துட்டு வரலாம். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம். அவங்க பங்குக்கு கஷ்டத்தை கொடுக்குறாங்களா இல்லை சந்தோஷத்தை கொடுக்குறாங்களான்னு பார்க்கலாம். சொல்லுங்கள், எங்கே பக்கத்தில் கோயில் இருக்குது? இங்கே தான் மேம், நம்ம தெருமுனையில் ஒரு அம்மன் கோயில் இருக்குது. நான் எப்போவுமே அங்கே தான் போவேன். அங்கே போய் என் கஷ்டத்தெல்லாம் சொல்லிட்டு வந்தேன்னா கண்டிப்பாக என் மனபாரமும் குறையும், நல்லதும் நடக்கும் மேம். நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எங்கே தெருமுனையிலையா? பக்கத்தில் தானே சொல்கிறீங்க. நாளைக்கே போயிடலாம். போய் அவங்ககிட்டையும் நம்ம கஷ்டத்தை சொல்லிட்டு வரலாம். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். கஷ்டத்தை மேலும் மேலும் கொடுக்குறாங்களா இல்லை தீர்த்து வைக்கிறாங்களான்னு பார்த்துடலாம். அப்படிலாம் சொல்லாதீங்க மேடம்.
கண்டிப்பாக உங்கள் கஷ்டத்தை தீர்த்து வைப்பாங்க. அதான் சொன்னேனே, இவ்வளோ கஷ்டம் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக ஒரு நல்லது கொடுக்க போகிறாங்கன்னு தான் அர்த்தம். அந்த நல்லது கூடிய சீக்கிரமே உங்களுக்கு வரப்போகுது. ஜெனி ரொம்ப பாசிட்டிவாக பேசுகிறீங்க. உங்ககிட்ட பேசுனதில் எனக்கு மொத்த மனபாரமும் குறைஞ்சிருச்சு. இப்போது பாரம் ஃபுல்லாக இறக்கி வச்சுட்டு கொஞ்சம் ரிலீஃபாக இருக்க மாதிரி இருக்கேன். தேங்க்யூ ஜெனி. போங்க மேம், தேங்க்யூலாம் சொல்லிவிட்டு. சரி மேம், ரொம்ப லேட் ஆகிடுச்சு. அந்த புக்கு மூடி வச்சுட்டு தூங்கி எழுந்துறீங்க. காலைல சீக்கிரம் எழுந்துறீங்க. கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்கல்ல, சீக்கிரமாக எழுந்துறீங்க. நானும் போய் படுக்கிறேன். யா ஷோர், கண்டிப்பாக. ஓகே ஜெனி, குட் நைட். குட் நைட் மேம். இவன் இன்னும் காணுமே, எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுறது? அந்த பக்கம் போய் பார்க்கலாம். நான் கூட கோயில் ரொம்ப கூட்டமாக இருக்கும்னு நினச்சேன். பரவாயில்லடி, கூட்டமே இல்லை. இந்த டைமில் அவ்வளோ கூட்டம் இருக்காது. வா, நம்ம போய் சீக்கிரம் சாமி கும்பிட்டுட்டு போகலாம். அப்புறம் கூட்டம் வந்துடும். என்னடி சம்மந்தமே இல்லாமல் சிரிக்கிற? இல்லை, எனக்கு ஒரு பழமொழி ஞாபகத்துக்கு வந்துச்சு. அது சரியா கூட எனக்கு தெரியல. ஏதோ சொல்லுவாங்களே, ஏதோ எலியும் காயுது, கூட சேர்ந்து எலி புளிக்கோயும் காயுதுன்னு ஏதோ சொல்லுவாங்களே, சரியாக தெரியல. அந்த மாதிரி இருக்குடி. நீ வேற ஏர், நான் வேற ஏர். எனக்கு உடம்பு சரியில்லை, லீவ் போட்டேன். ஆனால் பாரு, நீ எக்ஸாம் எழுதிட்டு ரிசல்ட்லாம் வரணும்னு வெயிட் பண்ணிட்டு சாமி கும்பிட வந்திருக்கேன். சம்மந்தமே இல்லாமல் நான் உன் கூட வந்திருக்கேன்ல, அதை தான் சொன்னேன். வாயை மூடு. சாமி கும்பிட்றதுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கா உனக்கு? வா போகலாம். இத்தனை நாள் தங்கச்சி தான் எங்களெல்லாம் மிரட்டிட்டு இருந்தா. இப்போ நீயும் மிரட்ட ஆரம்பிச்சிட்டியா? வா போகலாம். சீக்கிரம் வா. பார்த்து பார்த்து மேடம். அச்சச்சோ, பூ கீழே விழுந்துருச்சு. ஆண்டி, இந்தாங்க உங்களோட பூ. இல்லைம்மா, அதை நீங்களே வச்சுக்கோங்க. அந்த பொண்ணுகிட்ட கொடு. அந்த பொண்ணுக்கிட்ட தானே விழுந்தது. அது சாமியை பார்த்து ஆசீர்வாதம் பண்ணி கொடுத்துருக்கு. அந்த பொண்ணுகிட்டே கொடு. இல்லை மேடம், அது சாமி பூ. யாருக்குன்னு இருக்கோ அவங்க தான் கண்டிப்பாக போகும். இப்போ உங்கள் கையில் இருந்து அந்த பொண்ணுக்கு, அதனால தான் சொன்னேன். தப்பாக இருந்தால் மன்னிச்சுக்கோங்க மேம். இது அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வாடி, லேட் ஆகிடுச்சு. இல்லை வேண்டாம், நீயே வச்சுக்கோ. இல்லை, எனக்கு வேண்டாம். நான் சாமி கிட்ட போய் வாங்கிக்குவேன். நீ கொடுத்துட்டு வாடி. சாமி கொடுத்ததாம்மா, உனக்குன்னு கொடுத்துருக்கு. ஏன் வேணான்னு சொல்கிறேன்? வாங்கி வச்சுக்கோ. கொடுக்கும்போது வேணான்னு சொல்லாத, வாங்கி வச்சுக்கோ. ஆமாம், எங்கள் அம்மாலாம் சொல்லுவாங்க, இந்த மாதிரி லக்கியாக பூவெல்லாம் கிடைச்சா ஏதோ நல்லது நடக்க போகுதுன்னு அர்த்தமா. இதையும் வேணும்னு சொல்கிற, வாங்கி வச்சுக்கோ. கொஞ்சம் நேரம் அமைதியாக இருக்கியா? எனக்கு வேணாம். இங்கே பாருமா, ஒரு விஷயத்தில் நல்லா புரிஞ்சுக்கோ. நானும் மேடம் சாமி கும்பிட்டு வரும்போது எங்களுக்குன்னு கொடுத்த பூ அது. அது உன்கிட்ட வந்துட்டு என்ன அர்த்தம்? அது உனக்கு சொந்தமானது தானே. அதையும் திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன். நீயே வச்சுக்கோ. பரவாயில்ல ஆண்டி, நீங்களே இந்த பூ வச்சுக்கோங்க. ஏற்கனவே இப்படி தான் லக்கியாக கிடைச்ச பூ அன்லக்கி ஆயிடுச்சு. அதனால் நான் சாமிக்கிட்டே போய் நேரடியாகவே வாங்கிக்கிறேன். எப்படி அங்கங்கே கிடைச்ச பூலாம் எனக்கு வேண்டாம். எனக்கு என்ன வேணுமோ அதை நான் சாமிக்கிட்டே போய் வாங்கிக்கிறேன் ஆண்டி. கொடுத்துட்டு வா, லேட் ஆகிடுச்சு, அப்புறம் கூட்டம் வந்துடும். சாரி ஆண்டி. எனக்காவது கொடுத்தாங்களா? வராத வேணான்றாலே. ரெண்டு பேத்துக்கும் ஒருத்தர் ஒன்றும் சலிச்சவங்க கிடையாது. சாரு, வா போகலாம். எவ்வளோ திமிரு, சொல்லாமல் சொல்லிட்டு போகிறா. என்னையும் ஜீவியும் அதான் நான் பார்த்தேன். என்னடா நம்ம பையன் எவ்வளோ ஃபீல் பண்ணுறானேன்னு. விஷயம் இருக்க போய் தானா? கொஞ்சம் சொன்னால் கிடையாது, நிறையவே இருக்குது. மேடம், அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க? ஒன்றும் இல்லை, போகலாமா? மேடம், உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். சொல்லு ஜெனி. அது நான் கொஞ்சம் வெளியில் போக வேண்டிய வேலை இருக்குது. நீங்கள் சாமி கும்பிடணும்னு சொன்னால்தான் உங்க கூட கிளம்பி வந்தேன். நான் போயிட்டு வந்துட்டுமா? நீங்கள் வீட்டுக்கு போகிறீங்களா? ஒரு 2 மணி நேரத்தில் வீட்டுக்கு வந்துடுவேன். நேற்று என்கிட்ட சொன்னீங்கல்ல ஏதோ ஃபங்க்ஷன் போகணுன்னு. சரி, கேரியான், நான் கிளம்புறேன். உடனேலாம் கிளம்பாதீங்க. இதோ தெப்பக்குளம் பக்கத்தில் போய் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு அதுக்கப்புறமா கிளம்பி போங்க. சரி, உங்களை எங்கே ட்ராப் பண்ணணும்னு சொல்லுங்கள், நான் ட்ராப் பண்ணிட்டு கிளம்புறேன். ஐயோ,
இதோ வாக்கபிள் டிஸ்டன்ஸ் தான் மேம், இங்கே தான் பக்கத்தில். நான் நடந்து போயிடுவேன், போயிட்டு வந்துடுறேன். ம், பத்திரமா போங்க மேம். நான் பார்த்துக்கிறேன் ஜெனி, நீங்கள் கிளம்புங்க. ம். எவ்வளோ நேரம் உனக்கா வெயிட் பண்ணிட்டு இருக்குது? இவ்வளோ நேரம் கழிச்சு வர வீட்டில் எல்லாம் என்னை தேட மாட்டாங்களா? என்னக்கா, எனக்காக ஒரு 10 நிமிஷம் கூட வெயிட் பண்ண மாட்டியா? அப்படின்னு பெரிய வீட்டில் வேலை இருக்கு உனக்கு? இது கோயில், ஏன் கத்தி பேசிட்டு இருக்க? அமைதியாக பேசு. நீ தான்க்கா இவ்வளோ நாள் கழிச்சு பார்க்குறமேன்னு இல்லாமல் வந்ததுமே என்னை டென்ஷன் படுத்தி பார்க்குறேன். உங்கள் வீட்டில் என்ன உன்னை தேடுறதா உங்களுக்கு வேலையா? வேறு வேலையே இல்லையா? அதெல்லாம் நீ வீட்டை விட்டு கிளம்பி போயிட்டா ரொம்ப ஜாலியாக இருப்பாங்க. அப்படி அவங்க உங்ககிட்ட சொன்னாங்களா? சரி சொல்லு, எதுக்கு கால் பண்ண? என்னை அவசரமாக பார்க்கணும்னு சொன்ன, என்ன விஷயம்? என்னக்கா யாரும் மணி பேசிட்டு இருக்க? உனக்கு எல்லா விஷயத்தையும் பண்ண போய் தான் நான் இப்படி அசிங்கப்பட்டு நடு ரோட்டில் நிற்கிற மாதிரி இருக்கேன். நீ நல்லா சந்தோஷமாக தான் இருக்க போல. நான் தான் என் பிள்ளைங்களை வச்சுட்டு நடு ரோட்டில் இருக்க மாதிரி இருக்கேன் அசிங்கப்பட்டு. எல்லாம் உன் வீட்டு ஆளுங்கனால தானே என்னை என் பையனை எப்படி கேவலப்படுத்தாங்கன்னு பார்த்தேல. அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட நீ என்னன்னு கூட கேட்காம எனக்கு ஒரு ஃபோன் கூட பண்ணாம இப்போ எதுக்கு கால் பண்ணேன்னு என்னை பற்றி கேட்குற? ஏன் நான் உனக்கு செஞ்ச உதவியெல்லாம் மறந்துட்டியா? என்னக்கா தொலைச்சிருவேன். அக்கா வாய மூடு, இது கோயில். அப்போதே சொன்னேன் சவுண்டா பேசாதானே. அடிக்கா, நல்ல அடி. உனக்கு இவ்வளோ உதவி பண்ணல, அதுக்கு இதுக்கு வேணும், இதுக்கு மேலே வேணும். நல்ல அடிக்கா. உதவியா? எது? நீ எனக்கு ஒன்று பண்ணி வச்சிருக்கியே, அது உதவியா? ஓ, ஏன் சொல்ல மாட்டேன்? நல்லா இத்தனை வருஷமா அனுபவிச்சில, இப்போ உனக்கு ஒரு கஷ்டம்னே ஏன் மேலே பழி தூக்கி போடுறியா? எது? இத்தனை வருஷமா அனுபவிச்சுட்டு இப்போ ஒரு கஷ்டமா? நான் கல்யாணம் பண்ண நாள்லேருந்து எனக்கு கஷ்டம் தாண்டி. ஒரு உண்மையை மறைக்கிறதுக்கு நைட்டெல்லாம் தூங்காமல் எவ்வளோ நாள் கஷ்டப்பட்டப்பேன்னு உனக்கு தெரியுமா? கோயிலுக்கு நிம்மதியாக இருக்கலான்னு வந்தா இங்கேயும் வந்து இவங்களா? சி, முதல் என்ன கிளம்பலாம், ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் பண்ண புதுசில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிஷமும் எங்கே உண்மை தெரிஞ்சிருமோ, இது தெரிஞ்சிருமோ, அப்போ தெரிஞ்சிருமோ அப்படின்னு பயந்து பயந்து செத்தேண்டி. என் வயிற்றுல வளர்ற குழந்தை ரவிதாஸோடதில்ல, வேற ஒருத்தனோடது. அது எப்போ ரவிதாஸுக்கு தெரிய போதும்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைச்சேண்டி. கையிலெல்லாம் இடிச்சுக்கிட்டேனே, ரத்த வருதா என்ன? உன் வாழ்க்கை நல்லா இருக்கணுன்றக்காக என்ன இப்படி துரோகம் பண்ண வச்சுட்டேடி பாவி. நான் ரவி லவ் பண்ணது உண்மைதான். ஆமாம், அவனை நான் உயிருக்கு உயிரை நேசிச்சேன், அதெல்லாம் உண்மைதான். அதுக்காக பயந்து பயந்து ஒரு வாழ்க்கை வாழ்ந்தேன் பார்த்தியா? அதுக்கு நான் செத்து கூட போயிடலாண்டி. எப்போ என் வயிற்றுல வர்ற குழந்தை அவனோடதில்ல இன்னொருத்தவனோடதுன்னு தெரிய போதுன்னு நினச்சி ஒவ்வொரு நாளும் செத்து செத்து பொழைச்சேன் பார்த்தியா? அதுக்கு நான் ஒரே அடியாவே செத்து போயிடலாண்டி. என்ன சொல்கிறவ? உனக்காக அண்ணாவுக்காக தாண்டி என் வாழ்க்கையை நான் தொலைச்சிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் என்ன சொன்ன? நல்ல சந்தோஷமா வாழ்ந்தனா? எப்படி உனக்கு இப்பெல்லாம் பேச மனசு வருது? ஏன் உனக்கு தெரியாது நான் அந்த வீட்டில் எப்படி இருந்தேன்னு சொல்லிட்டு? சும்மா வெளியில் அவளுக்கெல்லாம் மிரட்டுற மாதிரி இருந்தேன். ஆனால் ரூம்குள்ளே போயிட்டு ஐயோ இப்போ உண்மை தெரிஞ்சிருமோ, அப்போ உண்மை தெரிஞ்சிருமோ, நம்ம வாழ்க்கை என்ன ஆகும், எப்போ நம்ம கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போகிறாங்கன்னு தெரியலையே அப்படின்னு என் வாழ்க்கையை ஒவ்வொரு நாளும் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். அந்த கொடூரமான நரக வாழ்க்கை யாருக்குமே கிடைக்கக்கூடாதுடி. அந்த 10 மாதமும் நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு அவனை வெளியே கொண்டு வந்திருப்பேன் தெரியுமா? அப்புறம் அச்சு பிறந்ததுக்கப்புறம் அக்கா அவனும் உன் பையன் இல்லை. அக்கா வாய மூடு. இன்னொரு தடவை அர்ஜுன் என் பையன் இல்லைன்னு மட்டும் சொன்னேன், உன்னை கொல்ல கூட தயங்க மாட்டேன். வசுந்தரா யாருன்னு கேள்வி தானே பட்டிருக்க, பார்த்ததில்லையே. இனிமேனே வசுந்தராவா பார்ப்பீங்கடி. என் பையன் அர்ஜுன், யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்கவே மாட்டேன். அது உன்கிட்ட என் பையனை கொடுத்துட்டு இருப்பேன்னு நினச்சியா? ஒவ்வொரு தடவையும் என்னால் தான் உனக்கு அந்த வாழ்க்கை கிடைச்சது, என்னால் தான் அந்த வாழ்க்கை கிடைச்சதுன்னு சொல்லிட்டே இருப்பியே. சரி, எதை பற்றியும் பேச வேண்டாம். நம்ம தங்கச்சி பாவம் பாவம், அவளுக்காக தான் நம்ம வாழ்க்கை இப்படி தியாகம் பட்டு உட்காந்துட்டு சொல்லிட்டு நீ சொல்லும் போது அமைதியாக இருந்தேன். என்னடி வாழ்க்கை? என்ன வாழ்க்கை எனக்கு கொடுத்த? நரகத்தில் பிடிச்சி தள்ளியிருக்க அந்த வாழ்க்கை தானே. நீ சந்தோஷமாக தான் இருக்க. ஆனால் ஏன் வாழ்க்கை? நானும் ரவியும் கல்யாணம் ஆகி 3 வருஷம் வரையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்கிட்டது கூட கிடையாது. என்னை பார்த்தாவே அவருக்கு கோபம் தாண்டி வரும். என்ன ஒவ்வொரு நாள் நைட்டும் ஒரு எப்படி சொல்கிறது, என்னென்ன வார்த்தையால் என்னை புண்படுத்த முடியுமோ அவ்வளவு புண்படுத்தியிருக்காரு. நான் நிறைய நாள் நைட்டில் தூங்காமல் உட்காந்து அழுதுருக்கேன் தெரியுமா? அதுக்கெல்லாம் காரணம் நீ தாண்டி. நம்ம தங்கச்சி வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் எல்லாத்தையும் பொறுத்துட்டு இருந்தேன். 1 நாள் 2 நாள் இல்லை, 3 வருஷம் நான் அந்த நரக வாழ்க்கையை அனுபவிச்சிருக்கேன். உனக்கு தெரியுமாடி? அந்த 3 வருஷமும் வசுந்தரா 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 தான். வசுந்தரா பற்றி பேசாத நாளே கிடையாது. என்ன வசுந்தரா பற்றி பேசி பேசி என்னை கொல்லாமல் கொண்டுட்டு இருந்தார். அதுக்கப்புறமா தான் வசுந்தரா இவரை கல்யாணம் பண்ணி தான் எப்படி இருப்பா அப்படி சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிட்டு இதோ
இப்போ இந்த பிஸ்னஸ் உமனா சாதிச்சிருக்கனே, இதெல்லாம் வசுந்தரா மேலே உள்ள கோபத்தினால நானா என்னை செதுக்கிக்கிட்டது. என்ன ரவிதாஸ் இப்படிலாம் இருந்தால் பிடிக்குமோ அப்படின்னு நினச்சி நானா என்னை செதுக்கி கஷ்டப்பட்டு இந்த நிலைமைக்கு வந்திருக்கேன். 3 வருஷத்துக்கு அப்புறமா ஒரு பிஸ்னஸ் மீட்டிங் நான் அட்டன் பண்ண வேண்டியதாக இருந்தது. அதுக்கு ரவிதாஸ் கூட வர வேணும். ஆனால் அவர் வர மாட்டேன்னாரு. கம்பல் பண்ணி கூட்டிகிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் தான் உனக்கு தெரியுமே, அந்த வேலையை நீ தானே பண்ண. அதான் பண்ணன என்ன, அப்புறம் என்ன ஏதோ துரோகம் பண்ணாமனு பேசிட்டு இருக்க? ஆமாண்டி, அன்னைக்கு இதெல்லாம் தப்புன்னு எனக்கு தெரியல. ஒருத்தனை மனசார காதலிச்சேன். அவன் விரும்பி என்னை தொடணும்னு நினச்சேன். ஆனால் அவன் சுயநிலவே இல்லாத போது தான் என்னை தொட்டான். நீ சொன்ன மாதிரி பார்ட்டியில் அந்த போதைப் பொருளை மிக்ஸ் பண்ணி அவன்கிட்ட கொடுத்து அதுக்கப்புறமா இப்போ நினச்சா கூட என்ன கேவலமாக இருக்கு என்ன பார்க்க. அதுக்கப்புறம் தான் கார்த்திக். அக்கா, கஷ்டப்பட்டு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கு, அதை நம்ம தான் தக்க வச்சுக்கணும். அதை நம்ம கையை விட்டு போகிற மாதிரி பார்த்துக்க கூடாது. புரியுதா உனக்கு? நான் தான் உனக்கு இவ்வளோ உதவி இருக்கேன். அப்புறம் நன்றி கிட்ட போய் இப்படிலாம் பேசிட்டு இருக்கேன். 3 வருஷம் நீ கஷ்டப்படுறதுனாலும் அதுக்கப்புறமா கார்த்திக் பறக்கிறதுக்கு நான் தான் ஹெல்ப் பண்ணேன். நான் ஹெல்ப் பண்ண போய் தான் உனக்கு ஒரு அங்கே அடையாளமே இல்லைன்னு வச்சுக்கோ. இந்நேரம் உன்னை வீட்டை விட்டு துரத்திருப்பாங்க. வெக்கமான இப்பெல்லாம் உனக்கு பேசுறதுக்கு. பண்ணுறதெல்லாம் கிரிமினல், ஆனால் பேச்சை பாரு. உன் கூட சேர்ந்து என்னை இப்படி பண்ணிட்டேடி. இத்தனை வருஷமா எப்போ இந்த உண்மை தெரியும்னு நினச்சிட்டு இருந்தேன். ரவிக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயந்தான். என்றைக்குமே, அதாவது அர்ஜுன் அவரோட குழந்தை இல்லை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சுதான் சகிச்சுக்கிட்டு வேற வழி இல்லாமல் என் கூட குடும்பம் நடத்திட்டு இருந்தார். அது எனக்கு தெரியும். ஆனால் இப்போது ஊருக்கே தெரிகிற மாதிரி வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. நீ குழந்தை இறந்து போச்சுன்னு சொல்லிட்ட. ஆனால் அந்த குழந்தை யாரோடதுன்னு ரவிக்கு ஏற்கனவே தெரியும்டி. தெரிஞ்சு என்கிட்ட ஒரு வார்த்தை கூட கேட்கல. நீ அதை சும்மா உளறிட்டு இருக்காத. இதை அப்படியே போட்டு மூடு. சும்மா சத்தியமான இருக்கும்னு சொல்லிட்டு யார்கிட்ட ஏதாவது உளறி வச்சுட்டு இருக்காத. ஃபர்ஸ்ட் குழந்தை ரவியோடது இல்லைன்னா அப்புறம் இந்த 10 நாளும் நான் ஒரு நெருப்பு மேலே நிற்கிற மாதிரி இருக்கு. எல்லாரும் என்ன நார்மலாக பார்த்தா கூட நான் ஏதோ தப்பு பண்ணியிருக்கேன் எல்லாரும் என்ன பார்க்குற மாதிரி தோணுது. அந்த வீட்டில் ஒரு ராணியை கொடி கட்டி பாருங்க. இப்போ யார் மூஞ்சில் என்னால் ஃபேஸ் பண்ண முடியல. நேராக ரூம்குள்ளே போய் கதவை போட்டிக்கிறேன். அவ்வளோவா என்கிட்ட யாரும் பேசுறது கூட கிடையாது. ஒருவேளை இந்த உண்மை தெரிஞ்சுதான் என்கிட்ட பேசாமல் இருக்காங்களோ அப்படின்னு எனக்கு தோணுது. அந்த உண்மை மட்டும் வெளில தெரிய வந்தது, நான் உயிரோடு இருக்க மாட்டேன். நான் செத்து போயிடுவேன். அது எப்படி தெரியும்? 27 வருஷத்துக்கு முன்னாடி நடந்த விஷயம் எப்படி தெரியும்? சும்மா அதையே பேசிட்டு இருக்காத. ஏதாவது பண்ணி விட்றாத. அமைதியா இரு. இங்கே பாரு அக்கா, நம்ம இன்னும் சாதிக்க வேண்டியது நிறைய இருக்கு அந்த வீட்டில் இருந்து. அதை விட்டுட்டு சும்மா அழுதுட்டு இருக்க. அகிலாவை மறுபடியும் மாறு. சும்மா அழுதுட்டே இருக்காம வாயை மூடி. போதும். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரையும் நாடகம் தான் போட்டுட்ருக்கோம். நான் ரவியை உண்மையாக லவ் பண்ணதுக்கு அவனுக்கு நான் உண்மையாக இல்லவே இல்லை. ஒவ்வொரு நாளும் அந்த பொய்யை மறைக்கிறதுக்கு ஒவ்வொரு பொய்யா சொல்லிட்டு இருக்கேன். ஆனால் ரவிக்கு எல்லாம் உண்மையும் தெரியும். ஏன்னா அந்த குழந்தை அவரோடது இல்லைன்னு அவருக்கு நல்லாவே தெரியும். அப்படி இருந்தும் கூட என்ன ஒரு வார்த்தை கூட கேள்வி கேட்கவே இல்லை. கார்த்திக் பிறந்ததுக்கு அப்புறமா தான் ஏதோ ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா பேச ஆஃபீஸில் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ண அப்படி ஸ்டார்ட் ஆச்சு. அதுக்கப்புறம் 2 இயர்ஸ்க்கு அப்புறம் மலர். அப்படி இருந்தும் கூட அவனால் வசுந்தராவை மறக்க முடியல. எனக்கு நல்லாவே தெரியும். அவருக்கு வசுந்தரா தான் என்கிட்ட சும்மா வேற வழி இல்லாமல் என் கூட வாழ்ந்துட்டு இருக்காரு. அது எனக்கு நல்லாவே தெரியும். சரி, நம்ம ரவி பக்கத்துல இருந்து ரவியை கவனிச்சுக்கிறோம் சந்தோஷத்துல அது இருந்தேன். இப்போ அதுலேயே மண்ணள்ளி போடுற மாதிரி ஆயிடுச்சு. எனக்கு தெரியும் நான் தப்பா உள்ள வந்தவன் கண்டிப்பா ஒரு நாள் வெளில போக போறேன்னு. ஆனா அது இப்படி நடந்துச்சு பத்தியா? சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்காதுக்கா. அதான் கார்த்திக்கும் மலரும் இருக்காங்கல்ல உனக்கு சப்போர்ட் பண்றதுக்கு. ஒன்று அப்படி ஏதாவது செஞ்சாங்கன்னா அவங்க 2 பேர் ஃபர்ஸ்ட் வந்து கேட்பாங்க, எங்க அம்மாவை எப்படி வெளியே அனுப்ப முடியும், நாங்கள் அந்த வீட்டு பசங்க தான் சொல்லிட்டு. யாரு? கார்த்திக்கும் மலரும். நீ வேற அர்ஜுன் தாண்டி. என்ன அம்மான்னு இப்போ கூட என்கிட்ட இன்னும் பேசவே இல்லடி. அப்படி இருந்தாலும் கூட என்ன சாப்பிட்டீங்களாம்மா, டேப்லெட் போட்டிங்களாமான்னு கண்ணாடி பேசுகிற மாதிரி இருக்கு. கார்த்திக் அவன் கண்ணாடி என்ன எரிக்கிறான். என் பொண்ணு என்ன ஒரு கேவலமாக பார்க்குறான். இன்னும் விஷயம்லாம் தெரியும் முன்னாடி இப்படிலாம் நடந்துக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க 2 பேரும் என்ன ஹெல்ப்புக்கு வருவாங்களா? நீ வேற. அவங்க தான் இந்த உண்மை தெரிஞ்சோன்னே என்னை வீட்டை விட்டு துரத்துற முதல்ல இருப்பாங்க. அர்ஜுன் நினச்சிருந்தா எப்பயோ வசுவோட வீட்டுக்கு போயிருக்கலாம். ஆனால் எனக்காக தாண்டி அங்கே போகாமல் இருக்கான். ஏன்னா அவனுக்கு என் மேலே ரொம்ப பாசம். அதனால தான் என்னை விட்டுட்டு போக முடியாமல் தான் வசு கிட்ட போகாமல் இருக்கான்.
இதை விட இன்னொரு ஒரு விஷயம், வசுந்தராக்கு மட்டும் 27 வருஷத்துக்கு முன்னாடி அன்னைக்கு ஹோட்டல் பார்த்த விஷயம் பொய்ன்னு தெரிஞ்சது. அவ்வளோதான், நான் என்ன சாகிறது? அவளே என்னை கொன்னுடுவா. நம்ம 2 பேரும் ட்ராமா பண்ணி தான் அன்னைக்கு ரவிதாஸ் ரூமில் தங்க வச்சோம். காலைல நடந்ததெல்லாம் சும்மா ஒரு ட்ராமா. அவளை ஏமாத்துறதுக்குன்ற விஷயம் தெரிஞ்சது. அவ்வளோதான், அவளே என்னை கொன்னுடுவா. ஏய், இவ எதை பற்றி பேசிட்டு இருக்கா? அன்னைக்கு ஹோட்டல்ல அக்கா வாய மூடு. நீயே போய் சொல்லிடுவ போல அவகிட்ட. ஒன்று நம்ப வைக்கிறது தான் நாங்கள் ரவிதாஸ் அந்த ஹோட்டல் ரூமுக்கு வர வச்சு இந்த மாதிரிலாம் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கே ஒன்றுமே எனக்கு நடக்கல, சும்மா பொய்யா ஒரு ட்ராமா போட்டோன்னே நீயே போய் சொல்லிடுவ போல. அடி பாவீங்களா, என்னடி சொல்றீங்க? இந்த பொய் ரொம்ப நாளாக நீடிக்காது, கூடிய சீக்கிரத்தில் தெரிய போகுது. அன்னைக்கு ஒட்டுமொத்த குடும்பமும் சேர்ந்து எனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ள போகிறாங்க. சும்மா நிறுத்துக்கா, சும்மா கண்ணீர் வடிச்சுக்கிட்டு சும்மா இதுக்கெல்லாம் பயந்துட்டு இருப்பேன். 27 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை நினச்சி இப்போ உட்காந்து பயந்துட்டு இருக்கேன். அதை எப்படி உனக்கு கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுவாங்க? அதான் தப்பா பிறந்தப்பல செத்து போச்சுல்ல, அப்புறம் என்ன? அதுக்கப்புறம் தான் கார்த்திக்கும் மலர் இருக்காங்கல்ல, அவங்க உனக்கு சப்போர்ட் பண்ணேன்னா உனக்கு ரவிதாஸுக்கு பிறக்கலை நாய் பேருமா? இத்தனை வருஷமா குடும்பம் நடத்தினில, அவ்வளோ சாதாரணமாக உனத்துக்கு வெளியே போடுவாங்களா என்ன? இப்போ கூட நம்ம இவ்வளோ தப்பு பண்ணியிருக்கோமேன்னு உன் மனசு உனக்கு உறுத்தலையா? குற்றம் செஞ்ச நெஞ்சு குறுக்கல இன்னும் எப்படி இப்படிலாம் இருக்க? சபாஸ்கா சபாஷ். எப்படி நான் தப்பு செஞ்சேனா? ஓ, நீ ரொம்ப நல்லவளா இருந்த, நான் உனக்கு தப்பு செஞ்சேனா? எவனோடையோ தெரிஞ்சோ தெரியாமலோ படுத்து வயிற்று நப்பிட்டு வந்துட்டேன். அப்படி இருக்கும்போது நான் உனக்கு இவ்வளோ பாடுபட்டு நீ லவ் பண்ணவனே கல்யாணம் பண்ண வச்சிருக்கேன். அப்படி இருக்கும்போது உனக்கு எப்படி என்னை இப்படிலாம் பேச தோணுது? அதுவும் தப்பு பண்ணியிருக்கேன்னு என்னை பார்த்து கேட்குறேன். ஏன்டி இப்படி பேசுகிற? உனக்காக தானடி ரவியோட வாழ்க்கையும் இப்படி ஆயிடுச்சு. ஏதோ தெரியாமல் நடந்த விஷயம். பொண்ணும் பையனும் நானும் அந்த குழந்தையுமா எப்படியோ வாழ்ந்துருப்போம். அப்படி இருக்கும்போது நீ என்ன பிளாக்மெயில் பண்ணல, செத்து போயிடுவேன்னு. அப்போ என் தங்கச்சி எனக்கு நம்ம தங்கச்சியை கஷ்டப்பட்டு வளர்த்தோமே, நம்ம தங்கச்சி செத்து போயிடுவேன்னு சொல்லுவாருன்னு சொல்லி தானடி என் வாழ்க்கையை பணயமாக வச்சு உன் வாழ்க்கையை இவ்வளோ தூரம் கொண்டு வந்திருக்கேன். எது நீ கொண்டு வந்தியா? சரியா போச்சு போ. நானா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு விஷயமும் பார்த்து யோசிச்சு உருவாக்கின சாம்ராஜ்யம் என்னோட லைஃப். அப்படி இருக்கும்போது நீ எதை விட்டு கொடுத்த மாதிரி பேசிட்டு இருக்க? என்னால் எனக்கு ஒன்றும் ஆகலை, புரியுதா உனக்கு? நான் போட்டு கொடுத்த பிளானால உனக்கு தான் நல்ல சொகுசான வாழ்க்கை கிடச்சிருக்கு. அதை காப்பாற்றிக்க பாரு. சும்மா தேவையில்லாமல் கண்ணீர் வடிச்சிட்டு இருக்காத. நான் இப்போ எதுக்கு உன்னை பார்க்க வந்தேன்னா, என் பையனை பெயிலில் இருக்கணும், அதுக்கு காசு தேவைப்படுது, அதுக்காக நான் உன்னை பார்க்க வந்தேன். எது? ஆமாக்கா, இப்போ எனக்கு 50 லட்ச ரூபா வேணும், உடனே ரெடி பண்ணித்தா. 50 லட்சமா? இங்கே பாரு, 1 ரூபா, எப்படி 1 ரூபா கூட என்கிட்ட இருந்து உனக்கு கிடையாது. அக்கா என்ன ட்ராமா போட ஸ்டார்ட் பண்ணிட்டியா? இப்போ என்ன சொன்ன? இப்போ நீ என்ன பண்ணிட்டு இருக்க? இந்த நீர் கறி வடிக்கிறதெல்லாம் என்கிட்ட நடக்காது. நீயா பிளான் போட்டு உருவாக்கின ஒரு சாம்ராஜ்யத்தில் காசேவா இல்லாமல் இருக்க? அதான் அங்கங்கே எல்லாம் பண்ணி கோடியே சேர்த்து வச்சிருக்கல, அதுலேருந்து உன்னால் 50 லட்சத்தை எடுத்து போய் உன் பையனை காப்பாற்ற முடியாதா? மறுபடியும் என்கிட்ட நின்றுட்டு இருக்க? அக்கா என்னக்கா இப்பெல்லாம் பேசுகிறேன்? சி வாய மூடு. எப்படி உனக்கு இப்பெல்லாம் பேச தோணுது? பிள்ளை பெற்று வளர்த்துருக்கா பாரு, பொறுக்கி நாய், ஃப்ராடு பண்ணுறதுல திருட்டுத்தனம். எவ்வளோ விஷயத்தை என்கிட்ட மறைச்சிருக்கீங்க அம்மாவும் பையனும். அவனுக்கு அந்த ஜெயில் தான் நல்லது, அங்கேயே கிடக்கட்டும். சும்மா என்கிட்ட வந்து காசு கேட்குற வேலை வச்சுக்காத. நீ இதை தான் கேட்க போகிற தெரிஞ்சுதான் கண்டிப்பாக உன்னை பார்க்கவே வந்திருக்க மாட்டேன். நான் இருக்க உங்களத்தில் நீ வேறையா? பா அக்கா. ராணி முதலும் கடைசியமாக வச்சுக்கோ. இனிமேல் காசு கேட்டு ஃபோன் பண்ணுற வேலை என்கிட்ட வச்சுக்காத. அக்கா அப்போ ரவி சொன்னதெல்லாம் உண்மையா? நான் தான் ரவியை தப்பா புரிஞ்சுக்கிட்டேனா? என்னடி சொல்றீங்க? ரவி ஐயோ, யாரோ மயக்க மட்டும் விழுந்து கிடக்காங்களே. ஐயோ, யாராவது ஓடி வாங்க. யாராவது இருக்கீங்களா? கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. என்ன பட்டி? அத்தை என்ன பாருங்க அத்தை. பாட்டி எவ்வளவு நேரமா மயக்கமா இருக்காங்க? எங்களுக்கு தெரியலம்மா, இப்பதான் சாமி கும்பிட்டு இங்கே உட்காரலாம் வந்தோம், பார்த்தா மயங்கி கிடந்தாங்கம்மா. உனக்கு தெரிஞ்சவங்களாம்மா? ஆமா பாட்டி, என்னோட அத்தை. யாராவது ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணுங்களேன். இந்த நேரம் பார்த்து இந்த சாரு வேற எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. அத்தை கண்ணை முடிச்சு பாருங்க அத்தை. ஆம்புலன்ஸா வேணாம்மா, ஆட்டோக்காரர் எனக்கு தெரிஞ்சவங்க தான் இருக்காரு, அவர் வர சொல்றேன். ஹாஸ்பிட்டல் சீக்கிரம் கூட்டிட்டு போமா. சரிங்க பாட்டி, யாரையாவது சீக்கிரம் கூப்பிடுங்க. நர்ஸ், இவங்க அட்டெண்டர் உள்ள வர சொல்லுங்க. டாக்டர்
வாமா, நீ தான் கொண்டு அட்மிட் பண்ணியா? ஆமாம். அத்தைக்கு என்னாச்சு? பயப்படாதம்மா, ஒன்றும் இல்லை, கொஞ்சம் வீக்காக இருக்காங்க, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் அதிகமாகிடுச்சு, அதனால மயக்கம் மட்டும் கீழே விழுந்துட்டாங்க. இப்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை, எல்லாம் செக் பண்ணி ட்ரிப்ஸ் போட்டிருக்கேன். இன்னும் வீக்காக இருக்கலாம், இன்னும் 2 பாட்டில் ட்ரிப்ஸ் போடணும். அதுக்கப்புறம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. கொஞ்ச நாளைக்கு எதுவும் அதிர்ச்சியான விஷயமோ ரொம்ப சந்தோஷக்கூடிய விஷயமோ எதுவும் சொல்லாதீங்க. ஏன்னா அட்டாக் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. ஐயோ, பயப்படாத, அந்த அளவுக்குலாம் இல்லை, வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்கிறேன். இப்போ பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை, வீக்காக இருந்தனால ஸ்ட்ரெஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கு, காலையிலேருந்து சாப்பிடாம வேறு இருந்திருக்காங்க, அதனால தான் மயக்கப்பட்டு கீழே விழுந்துட்டாங்க. இப்போ அதுக்கான ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்கேன். இன்னும் 2 to 3 ஹவர்ஸில் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடலாம். ஓகே, டேக் கேர். ஓகே டாக்டர். கூட யாரும் வரலையாம்மா? அது சரிம்மா, ஒரு 2 to 3 ஹவர்ஸ் ஆகும், அதுக்கப்புறமா டிஸ்சார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம். டாக்டர், இன்னும் அத்தை கண் முழிச்சு பார்க்கவே இல்லை. இன்னும் ½ hour கண் முழிச்சு பார்த்துருவாங்க. அதுக்கான ட்ரீட்மெண்ட் தான் பார்த்துருக்கேன். அதான் டயர்டாக இருக்கனால கொஞ்சம் மயக்கமாக இருக்காங்க. இன்னும் ½ hour கண் முழிச்சு பார்த்துருவாங்க. பயப்பட வேண்டாம், சரியா? அப்புறம் வந்து பார்க்குறேன். ஓகே டாக்டர். நம்ம அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணலாம். இங்கே வேண்டாம், வெளில போய் நின்று அர்ஜுன் கால் பண்ணி வர சொல்லலாம். எத்தனை தடவை கால் பண்ணுறதையும் எடுக்க மாட்டேங்கிறா. என்ன பண்ணிகிட்ருக்கா? பொண்ணு, நீ என்ன வசுந்தரா பேஷண்ட்டோட அட்டெண்டர்? ஆமாம். என்னாச்சு? இன்ஜெக்ஷன் தான் வாங்கணும், கீழே தான் மெடிக்கல் ஷாப், வாங்கிட்டு வந்துடுறியா? ஆ நர்ஸ் கிட்ட கேட்டு ப்ரிஸ்கிரிப்ஷன் வாங்கிப்போ, கீழே தான், கொஞ்சம் சீக்கிரம் வாங்கிட்டு வா. ஓகே. மெடிசன் வாங்கணுமா? ஐயோ, என்கிட்ட காசு இல்லையே. இந்த அச்சு ஏன் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறா? கார்த்திக் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிறா. 2 பேரும் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? டாக்டர் வேறு மெடிசன் வாங்கிட்டு சொல்கிறாங்க, என்கிட்ட வேறு பைசா இல்லை. என்ன பண்ணுறது? வேறு யாருக்கு ஃபோன் பண்ணலாம்? பெரிய பொண்ணத்துக்கு ஃபோன் பண்ணலாமா? இல்லை அம்மா? அவங்களாம் அப்புறம் வீட்டில் தெரிஞ்சிடும், எல்லோரும் கிளம்பி வந்துடுவாங்க. அப்புறம் என்னால் தான் ப்ராப்ளம் ஆச்சுன்னு சொல்லுவாங்க. ஏன் அச்சு அப்படி பண்ணுற? என்னடா பண்ணிட்டுருக்க ஃபோன் எடுக்காம? வேறு யாருக்கு கால் பண்ணுறது? வேறு வழியே இல்லை, கால் பண்ணி தான் ஆகணும். மெடிசன் வாங்கிட்டு வந்துட்டியாமா? இதோ 5 minutesல வாங்கிட்டு வந்துடுறேன். கால் பண்ணி தான் ஆகணும். அப்புறம் இதனால ஒரு ப்ராப்ளம்னா என்ன பண்ணுறது? பண்ணலாம். போதும்டா டே, போதும்டா. கவி சொல்ற மாதிரி இப்பெல்லாம் சாரை பார்க்கவே முடியலடா. அப்ப குடும்பஸ்தனாவே மாறிட்டானா? 2 நாளைக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்திருந்தானே கண்மணியை கூட்டிட்டு, அப்ப கூடடா அப்படியே ஒய்ஃபுக்கு பயந்த மாதிரி ஓவர் ஆக்ஷன்ரா. உண்மையிலேயே பயப்படான்னு நினைக்கிறியா? அந்த கேடியை பத்தி நம்மளுக்கு தெரியாதா? கண்மணி ஏமாறாம இருந்தா ரைட்டு தான். கார்த்திக் சார் இங்க காணோம். நான் கிளம்பும்போது தூங்கிட்டு தான்டா இருந்தான். நான் சொன்னேன்னா என் கூட வரேன்னு சொல்லுவான். அவன் கிளம்பி வரதான் அவனுக்கு தெரியுமே, 2 to 3 hours ஆக்குவான். அதனால தான் நான் மட்டும் கிளம்பி வந்துட்டேன். தூங்கிட்டு தான் இருந்தான். டைம் என்ன? ஆஃப்டர்நூன் 12 o'clock ஆகுது, இன்னும் தூங்கிட்டு இருக்கானா? நான் கிளம்பும்போது தூங்கிட்டு இருந்தான். இப்போ எழுந்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நீ சொன்ன மாதிரி தூங்கிட்டு இருந்தாலும் தூங்கிட்டு இருந்தது தான். அச்சோ, வெளில போய் லஞ்ச் சாப்பிட்ற என்ன ஆச்சுலடா? இன்னைக்கு வெளில போலாமா? ஹலோ ஹலோ ஹலோ, யாருடா? ஹலோ ஹலோ. சந்தியா? சந்தியாவா? ஜிவி ஜிவி. என்னடா என்னாச்சு? சந்தியா என்னடா? ஜிவி, வசு ஆண்டிக்கு அது வந்து அம்மாக்கா? ஏய், அம்மாக்கு என்னாச்சு? அது இங்கே ஹாஸ்பிட்டலில். வாட்? ஹாஸ்பிட்டல்ல? ஹாஸ்பிட்டல் என்னடா? ஆன்ட்டி மயக்கம் போட்டு கீழே விழுந்துட்டாங்க. இங்கே நான் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்கேன். எம்எம் ஹாஸ்பிட்டலுக்கு உடனே கிளம்பி வாங்க.